வணக்கம் மக்களே. தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. பல்வேறு கட்சிகள் வருவாங்க. பல்வேறு வாக்குறுதிகளை உங்கள் முன் வைப்பார்கள். நிறைவேற்ற முடியாத, பொய்யான, செயல்படுத்த முடியாத வாக்குறுதிகளை உங்கள் முன் வைப்பார்கள். இலவசம் என்ற பெயரிலே கவர்ச்சிகரமான, உங்களை கவரக்கூடிய, உங்களுக்கு பயனற்ற வாக்குறுதிகளை உங்கள் முன் வைப்பார்கள். நீங்கள் தெளிவுடன் இருக்க வேண்டிய நேரம் இது. அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய காலம் இது. நீங்கள் கேள்வி கேட்கணும். நீங்கள் இலவசம் என்று ஒன்று எங்களுக்கு வழங்கினால் கல்வியும் மருத்துவத்தையும் அரசுடைமையாக்கு, கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமாக தரமான முறையிலே அனைத்து மக்களுக்கும் வழங்கு என்று நீங்கள் கேட்க வேண்டும். அப்படி சொல்கிற கட்சிக்கு தான் வாக்களிக்க வேண்டும். நீங்கள் நமது கொள்கை கல்வியும் மருத்துவமும் அரசுடைமையாக்கப்படும். நோ பிரைவேட் ஸ்கூல்ஸ். பிரைவேட்டு கல்வி நிறுவனங்கள் இருக்காது, தனியார் கல்வி நிறுவனங்கள் இருக்காது, தனியார் மருத்துவமனைகள் இருக்காது. முழுவதும் அரசுடைமையாக்கப்படும். அரசு கட்டுப்பாட்டிலே மக்களுக்கு சேவைகள் வழங்கப்படும். இப்படி எந்த கட்சியாச்சும் சொல்லியிருக்கா? கிடையாது. ஏனென்றால் நீங்கள் இதுவரை தேர்ந்தெடுத்தவர்கள் அதிகார வெறி பிடித்தவர்கள், பணத்தாசை பிடித்தவர்கள், மக்கள் மீது அக்கறையற்றவர்கள். நீங்கள் அது போன்ற நபர்களை தான் தேர்ந்தெடுத்து பதவி வழங்கிட்டு இருக்கீங்க. அந்த பதவி அவங்களுக்கு சாதாரணமாக வரல. நீங்கள் கொடுத்த பதவி தான் அந்த பதவி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சரியான நபர்களுக்கு பதவி வழங்க வேண்டும். சரியான நபர்களை ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும். வாக்குரிமை பெற்ற அனைத்து நபர்களும் 100% நீங்கள் அனைத்து வாக்காளர்களும் ஓட்டு போடணும். ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. அது மிகப்பெரிய குற்றம். உங்களுடைய கடமையை நீங்கள் சரிவர செய்ய வேண்டும். நமது கொள்கையிலே நாம் சொல்லியிருக்கிறோம், ஜனநாயக கடமையான வாக்குரிமையை. இப்போ வாக்குரிமை பெற்றுட்டீங்க, ஆனால் ஓட்டு போடலைன்னா அவர்களது இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்படும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். இது போன்று வேறு கட்சிகள் ஏதாவது சொல்லியிருக்கிறதா? கிடையாது. இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்ட நமது கொள்கையில் மட்டுமே இவ்வாறான கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன என்றால் நாம் மட்டுமே நம்ம நாட்டின் மீது அக்கறை கொண்டு செயல்படுகிறோம் என்பதை காட்டுகிறது. தான் பதவிக்கு வந்துட்டா போதும், தான் அதிகாரம் அடைஞ்சிட்டா போதும் அப்படி என்ற எண்ணத்தில் தான் இங்கு அனைத்து கட்சிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நிலை மாற்ற வேண்டும். நாம் இந்த நிலையை மாற்றுவோம். இணைவோம் இந்தியாவிற்காக. நன்றி என் மக்களே.